ஆப்கி அதாலத்தில் இம்ரான் ஹாஷ்மி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு சோம்பேறி மற்றும் அலைந்து திரிபவர். இம்ரான், இது உண்மையா? காலேஜில் உங்க படிப்பு கம்மியா இருக்கும், வெளியே சுத்துறது மட்டும் அதிகமா இருக்கும். கிளாஸுக்கு போறது குறைவு, பொண்ணுங்க பின்னாடி மட்டும் அதிகமா சுத்துவீங்க. ஆமா, இது 100% உண்மையான விஷயம் தான். ஐம் ஷோர் பட் சார் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. பட் சார் உங்களை பத்தி என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காரு. இல்ல, இந்த விஷயம் உண்மைதான். காலேஜில் நான் என் டிகிரி நான் 5 வருஷமா படித்தேன். ஆனால் அந்த 5 வருஷம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. நான் காலேஜ்க்கும் போக மாட்டேன், லெக்சரும் கரெக்டாக அட்டன் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜில் 5 வருஷத்தில் 3 தடவை அட்டன் பண்ணியிருப்பேன். அதில் 2 தடவை என்னை கிளாஸ்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஒரு நாள் சுவிங்கம் மென்னிட்டு இருந்தேன், இன்னொரு நாள் லேட்டாக வந்தேன். ஸோ அப்படி பார்த்தா டெக்னிக்கலாக நான் காலேஜ்க்கு ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். ஆனால் நான் ஒரு தடவை கூட ஃபெயில் ஆனதில்லை. எனக்கு தெரியும், எங்கள் அப்பா அம்மா என்னை காசு நிறையா செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. நான் பாஸ் பண்ணணும், அவங்க நினச்சதை நான் நிறைவேற்றணும். அண்டு காலேஜில் நான் ஊர் சுற்றினது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபன் திங். அது எல்லா யங்ஸ்டர்ஸும் அது மட்டும் இல்ல, கண்டிப்பாக. நீங்க காலேஜ ஒழுங்கா அட்டன் பண்றது இல்லன்னு உங்களை வெளியே அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஷாமக் டாவர் டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆமாம் அங்கிருந்து உங்களை விரட்டி விட்டாங்களா? ஆமாம். முதல்ல எனக்கு டான்ஸ் சுத்தமாக தெரியாது. அந்த காரணத்துக்காக என்னை வெளியே அனுப்பல. என்ன நடந்துச்சுன்னா, அவங்க கிளாஸில் எப்பவும் ஒரு சம்மர் கேம்ப் நடக்கும். அது ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷன்லேயும் நடக்கும். அங்கே நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் அங்கே டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக போகலை. அங்கே பின்னாடி நின்று பொண்ணுங்களை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படி ஒரு கிளாஸ் முடியும் போது, அதாவது ஒவ்வொரு கிளாஸும் முடியும் போது பிகினருக்கு அப்புறம் ஒரு ஹையர் லெவலுக்கு போவாங்க. ஆனால் நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன். அடுத்த சம்மர் வெக்கேஷன்லையும் நான் அதே இடத்துல தான் இருந்தேன். அதை தாண்டி நான் போகவே இல்லை. ஒரு தடவை ஷாமக் தாவர் கிளாஸுக்கு வந்தாரு. நீ அடுத்த கிளாஸுக்கு தானே போகணும், நீ இங்கே இருக்கேன்னு என்ன கிளாஸ்லேருந்து நீக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இன்னொன்னும் கேள்விப்பட்டேன். பட் சார் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கொடுத்தப்போ அப்பவும் நீங்க பின்னாடி சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு வேலையில ஆமா, இன்ட்ரெஸ்டே ஆமா, இருக்காதா? சொல்லப்போனால் நான் ஒரு மோசமான அசிஸ்டன்ட் தான். என் கூட என்னோட பிரதர், அவங்க தான் ஆவாரப்பன், ஜெஹர், கலியுக் டைரக்ட் பண்ணும்போது ஃபோக்கஸாக இருப்பாங்க. நான் ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு எய்ம் இருந்தது. நான் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு எய்மே இல்லாமல் இருந்தது. பட் சார் எனக்கு ஒரு எய்மே இல்லாத எனக்கு இதான் உன் ரூட்டுன்னு சொல்லி போட்டு கொடுத்தாரு. ஆனால் செட்டுக்கெலாம் நான் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்ப்பேன். சொல்லப்போனால் பட் சார் தான் என்னை அடிக்கடி ரெட் ஹேண்டாக பிடிச்சிருக்காரு. ஷார்ட் எடுக்கும்போது நான் ஏதாவது ஒரு இடத்துல ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பேன், இல்லை எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பேன். ஆனால் நான் அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்காக என்ன ப்ளேம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். யாராவது போனை நோண்டிக்கிட்டு சோஃபாவில் படுத்திருந்தா எப்படி வேலை கத்துக்க முடியும்? இல்லை, அது பிகினிங் ஸ்டேஜில் நான் வேலை கற்றுக்கிட்டு இருந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா. உண்மையை சொல்லணும்னா பட் சார் உங்க காதை திருகி உங்களை ஆக்டர் ஆக்கியிருக்காரு. அவர் ஒரு விதமா உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு பல மாதங்கள் வரைக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஆமாம், உண்மைதான். ஆக்சுவலி பட் சார் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாரு. அவர் தர்மசாலா மாதிரி ஒன்று திறந்து வச்சிருக்காரு. ஒரு நியூ கமரை ட்ரெயின் பண்ணுறதா இருந்தா அவர் கூட ஒரு கன்சிடர் பாண்ட் ஆஃப் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவர் எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுவார்னா, யூ ஆர் குட் ஃபார் நத்திங்னு சொல்லுவார். ஒரு நாளைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அது நம்மளை அப்படியே உடைச்சிடும். ஸோ அங்கேருந்து நம்ம ஏந்திரிக்கணும். நான் பட் சார் கூட ஸ்பெண்ட் பண்ணது ஃபுட்பாத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 மாதம் நான் பட் சார் கூட இருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வேலை போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டான சேஞ்ச் எனக்குள்ள வந்துச்சு. மொத்தம் 6 மாசத்துல. நீங்க எப்படி ஆனா இப்ப கடத்துனீங்க? நான் லேசியா இல்லைன்னு என்னால சொல்ல முடியும். நான் முன்னாடி லேசியா இருந்தேன், ரொம்ப சோம்பேறியா இருந்தேன். ஆனா பட் சாரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு திங்கிங் வந்தது, வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணுமேனு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். பட் சார் தூங்கவே மாட்டாரு. அவருக்கு எப்பவும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒன்று ஃபோன்ல இருப்பாரு, இல்லை ஏதாவது புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. யூனோ, அவருக்குன்னு சில இன்புட்ஸ் இருக்கு கம்பெனில. ஸோ அப்படி நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதுதான் நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட இன்ஸ்பிரேஷன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பட் சார் தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பிட்டாரு, ஒரு சோம்பேறிய ஆக்டிவ் ஆக்கிட்டாரு. நீங்க சொல்றது உண்மை. ஒரு தருதலையே ஹீரோ அது ஆக்கிட்டாரு. உண்மைதான். இம்ரான், இந்த விஷயம் உண்மையா? நீங்க உங்க சோம்பேறித்தனத்தால பிசிக்ஸ் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும் நீங்க பண்ணவே இல்ல. இப்பவும் நீங்க ஜிம்முக்கு போக பயப்படுறீங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. சில படங்கள்ல நான் வெயிட் லாஸும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் அப்பன்ல எனக்கு ஒரு வித்தியாசமான ரோல் இருந்துச்சு. அதுல வெயிட் குறைக்கணும். அதுக்கு முன்னாடியும் நான் ஒர்க் அவுட்ஸ்க்கு போயிட்டு இருந்தேன். இந்த விஷயத்துல எப்பவும் நான்
நான் சோம்பேறித்தனமா இருந்ததில்ல. நான் ஆக்டிங் ஆரம்பிச்சப்போ, படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சப்போ, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்குன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ண இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தோணுச்சு. நான் வேலை பார்த்து தான் ஆகணும்னு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தேன். இப்போவும் ரொம்ப ஃபோக்கஸ்டா தான் இருக்கேன். இப்போ உங்களோட சோம்பேறித்தனம் சுத்துறதெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. நான் எப்போ அதாவது நான் ஹானஸ்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் 2 படத்துல எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா எனக்கு ஆக்டிங்கை பத்தி எதுவும் தெரியாது. என்ன ஆக்டரா மாத்துனாங்க. அது கம்பெனியை சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். இவன் ஏதாவது இன்புட்டை கொடுப்பான்னு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டர் ஆகணுன்ற கனவுலாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு ஆக்டர் ஆவேன்னு கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. முதல் படத்தில் நான் ஆக்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எப்படியோ அந்த படம் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மர்டரும் ஹிட் ஆச்சு. அப்புறம் நம்ம ஏன் இதை ஒரு கரியராக எடுத்துக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்படிதான் நான் ரெடியானேன். ஆனா உங்க கூட உங்க மாமா இருந்தாரு, ஆமா மகேஷ் பட் சார். ஆமா. நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்க மாமாவோட கையை பிடிச்சு தான் நடந்திருக்கீங்க. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் 4 படத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கம்பெனில நான் கம்ப்ளேஸ்மெண்ட் ஆன மாதிரி தோணுச்சு. நான் இவங்க கூட மட்டும்தான் வேலை பார்க்கறேன். நான் வெளியே போய் வேலை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இதை பத்தி பட் சார்கிட்டயும் பேசினேன். நான் ஒரு படம் சாக்லேட், அதுல நான் ஒர்க் பண்ணேன். ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் ஒரு சேஃப் என்வரான்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தேன். எப்பவும் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருந்துட்டு இருப்பாங்க. என் குடும்பத்துல எல்லாரும் செட்ல இருப்பாங்க. அப்போ பட் சாரை நீங்க ஊன்றுகோல் மாதிரி இல்ல பயன்படுத்திக்கிட்டீங்களா? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. டெஃபினெட்லி அவர் எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா படத்துல நான் வெளியே போயும் படங்கள்லாம் பண்றேன். அவர்கிட்ட தான் கைடன்ஸும் கேட்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வாழ்க்கைக்கு அவர் ஒரு திசைய காட்டியிருக்காரு, ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. அவர் எப்பவுமே ஒரு விதத்துல எனக்கு காட்ஃபாதர் தான். அவரு ஒருவேளை இண்டஸ்ட்ரியில இல்லாம இருந்திருந்தா, என் ஃபேமிலி மெம்பர் இல்லாம இருந்திருந்தா, நான் கண்டிப்பா ஆக்டரா இருந்திருக்க மாட்டேன். அதாவது அவர் தான் எனக்குள்ள இந்த மாதிரி விஷயத்த புகுத்துனது, என்ன ஆக்ட் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் எனக்கு அதுல ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சேன். ஆடியன்ஸ் பட் சாருக்காகவாவது கை தட்டியே ஆகணும், ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா.